சேசு மரி சூசை துணை. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலமும் செய்ய வேண்டிய முறையும் உண்டு. நம் திட்டத்தின்படி அவ்விஷயங்கள் நடந்து நல்ல விளைவுகளை தந்தால் மகிழ்கிறோம். அது இறைவனின் செயல் என்கிறோம். ஆனால் அதுவே நம் திட்டப்படியோ விருப்பப்படியோ இல்லை என்றால் இறைவனிடம் கோபம் கொள்கிறோம். எல்லாம் உம் சித்தம் என்று ஒப்படைத்தேனே, இப்படி நடந்து விட்டதே என புலம்புகிறோம். அதுவும் நமது நன்மைக்காகத்தான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அடுத்த நொடி இறைவன் நமக்கு வைத்திருக்கும் விஷயங்களை, ஆச்சரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா? இதுவே மனிதனின் அவல நிலை. இவற்றில் முக்கியமானது என்னவென்றால், மனிதன் தன் சாவை தள்ளி போடவோ அதிலிருந்து தப்பிக்கவோ முடியாது என்பதை அவன் உணராமல் நிர்விசானமாய் இருப்பதுதான். வாழ்க்கையின் தற்காலிக தன்மையையும் எதிர்காலம் குறித்த மனிதனின் அறியாமையையும் புரிந்து இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது சரியான நேரத்தை புரிந்து கொண்டு செயல்பட முடியும் என்பதையும், நம் செயல்கள் தீர்ப்புக்கு உட்படுத்தப்படும் என்பதையும் புரிந்தவர்களாய் வாழ்க்கை நடத்தும்படி சபை உரையாளர் பகுதியில் தூய ஆவி கூற கேட்போம். சபை உரையாளர் அதிகாரம் 8, இறைவசனங்கள் 6, 7, 8. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு, செய்ய வேண்டிய முறையும் உண்டு. ஆனால் அவல நிலையில் உள்ள மனிதனால் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு சொல்வாரும் இல்லை. காற்றை அடக்க எவனாலும் இயலாது. அதுபோல தன் சாவு நாளை தள்ளி போடவும் எவனாலும் இயலாது. சாவென்னும் போரினின்று நம்மால் விலக முடியாது. பணம் கொடுத்தும் தப்ப முடியாது.